வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது யூனிட் 3 காம்பனன்ட்ஸ் ஆஃப் இமோஷனல் காம்படென்சிஸ். காம்பனன்ட்ஸ் ஆஃப் இமோஷனல் காம்படென்சிஸ் என்பதனுடைய பொருளை முதல்ல நம்ம பார்த்துக்கிடணும். காம்பனன்ட்ஸ் அப்படின்னா கூறுகள். இமோஷன் அதை பற்றி இந்த வகுப்புல முழுமையாக நம்ம சொல்ல போகிறோம். காம்பிடென்சிஸ் அப்படின்னா திறன்கள். இவைகளை பற்றி நம்ம முழுமையாக இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். ஆரம்பத்துல நம்ம இமோஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல நம்ம அடிப்படையில தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா மற்றவைகள் ரொம்ப எளிமையா இருக்கும் இந்த பாடம். ஆக இமோஷன் அப்படின்னா தமிழ்ல உணர்வுகள். உணர்வுகள் எப்படி இந்த பாடத்துக்கு தொடர்புடையது, அதனுடைய கூறுகள் என்ன, நம்முடைய வாழ்வில் தனிநபருடைய வாழ்வில் எப்படி அது பயன்படுகிறது, அதே போல மற்றவர்களோடு பிறரோடு நம்ம சேர்ந்து இருக்கும்போது இந்த இமோஷன்ஸ் அல்லது உணர்வுகள் எப்படி நமக்கு உதவி செய்கிறது என்பதை பற்றி தான் அந்த பாடத்துல நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு தொழில் நம்ம கண்டிப்பா செய்யணும், குடும்பத்துல சேர்ந்து இருக்கணும், அல்லது வேற இடத்துல போய் விளையாடணும். இது போல ஒவ்வொரு சமயமும் தனிநபர்கள் பொது நபர்கள் அல்லது பொதுவான ஆட்களோட சேர்ந்து நம்ம தொடர்புடையவர்களாக இருக்கிறோம். அதுக்கு இந்த இமோஷன் எப்படி உதவி பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். முதல்ல இமோஷன் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை படிக்கிறதுக்கு முன்னாடி மைண்டுனா என்ன அப்படின்றத பத்தி நம்ம படிக்கணும். மைண்டு அறிஞர்கள் சொல்றது முக்கியமா ஒரு 3 கூறுகள் இருப்பதாக அவங்க சொல்றாங்க. அதாவது அவைகள் திங்கிங் அல்லது சிந்தனை, ஃபீலிங் உணர்வுகள், வில்லிங் விருப்பங்கள். இந்த 3 சார்ந்ததுதான் மனம். மனத்தினுடைய கூறுகளை 3 முக்கியமான அங்கமாக பிரிக்கிறாங்க. ஒன்று சிந்தனை, சிந்தனை சார்ந்தது. இரண்டாவது உணர்வுகள், உணர்வுகள் சார்ந்தது. மூன்றாவது விருப்பங்கள் அல்லது நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத முடிவு பண்றது. இதுல பாத்தீங்கன்னா முதலாக வருவது சிந்தனை. நம்ம ஒரு ஆறறிவு உடையவர்களை நாம் சிந்தனை உடையவர்கள். ஆக சிந்தனை தான் மற்ற விலங்குகள் இவைகள் நம்மளை வேறுபடுத்துது. அப்ப சிந்தனை பண்ணி தான் நம்ம செயல்களை ஆரம்பிக்கிறோம். ஒரு குழந்தையா இருந்தாலும் சரி, இளைஞனாக இருந்தாலும் சரி, முதியவராக இருந்தாலும் சிந்தனை என்பது அடிப்படையில இருக்குது. ஒவ்வொன்றையும் நாம் சிந்தித்து தான் செயல்பட வேண்டியதா இருக்கு. இந்த சிந்தனையோட எப்படி இந்த உணர்வுகள் பிணைந்து இருக்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு எடுத்துக்காட்டா ஒரு குழந்தை இருக்கு. குழந்தை தவழ்ந்து வருது. ஒரு விளக்க பார்க்குது. எவ்வளவு ஆச்சரியத்தோட பார்க்குது, எவ்வளவு நமக்கு அட்ராக்டிவ் அல்லது ரொம்ப பார்க்கும்போதே அது ரொம்ப பிடிக்குது. போய் தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போய் தொடுது. தொட்ட உடனே தான் படுது. அது ஐயோ சுட்டுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுது. அந்த வேதனைன்றது அந்த உணர்வு. ஆக முதல்ல ஒரு பார்த்தல் அல்லது பெர்செப்ஷன் அல்லது நம்முடைய இதுல பார்த்தல இருந்து அடிப்படையானது பார்க்குது, நினைக்குது, விருப்பப்படுது. அதுக்கு போய் அது தொட்டு பார்க்குது. தொட்டு பார்த்த உடனே தான் அதனுடைய சூடு தன்மையை பார்த்த உடனே ஐயோ அப்பா சுடுதே, இனிமேலைக்கு இது போல நம்ம தொடவே கூடாது அப்படின்றத நம்ம எடுத்துக்கிடுது. இது போல நாம் செயல்கள் அன்றாடம் குழந்தைகளாக இருந்தாலும், இளைஞர்களாக இருந்தாலும், முதியவர்களாக இருந்தாலும் ஒவ்வொரு நிகழ்வும் செய்யும் போது நமக்கு அதுக்கு இன்பம் தருவதாக இருந்தால் திரும்ப திரும்ப செய்வதும், துன்பம் தருவதாக இருந்தால் அதை திரும்ப செய்யாம இருப்பதுமான நாம் பாடங்களாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இதை நாம் அனுபவம் சொல்றோம். ஆக முதல்ல பெர்செப்ஷன் அல்லது பொருள்களை பார்த்தல், அதுக்கு ஒரு தேவை இருக்கு, அதை பார்க்கிறோம். அதனுடைய ஆர்வம் அது மேல இருக்கு, ஒரு தூண்டல் இருக்கு, அதை பார்க்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு நல்ல உணவு ஒரு கடையில சாப்பிட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அதே கடைக்கு போய் இன்னொரு நாளைக்கு அதே உணவை வாங்கி நம்ம சாப்பிட்றோம். ஏன்னா அந்த டேஸ்ட், அந்த சுவை நமக்கு மனசுல தங்கியே இருக்கு. இந்த கடையில தான் நல்லா இருக்கு, அதனால திரும்ப திரும்ப நம்ம போறோம். அந்த அனுபவமானது மனசுக்குள்ள நின்றுட்டு திரும்ப திரும்ப அந்த தேவையை ஊக்குவிக்குது, நாடுது. திரும்பி போறோம், அடுத்த நாள் போறோம், அடுத்த மாசம் போறோம், மற்றவங்ககிட்ட நம்ம சொல்றோம். இதெல்லாம் அப்ப எது நமக்கு இன்பம் தருவதாக இருக்கிறதோ, சுவை தருவதாக இருக்கிறதோ, அது அனுபவமா நம்முடைய மூளையில போய் பதிஞ்சிருது, திரும்ப தேடுறோம். அதே போல ஒரு நிகழ்வு நமக்கு நம்மளை காயப்படுத்துது, துன்பப்படுத்துது அப்படின்னா
அடுத்த முறை செய்வதற்கு பல தடவை யோசிப்போம். இது நமக்கு தேவையா? இது நம்ம செய்ய வேணாம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுவே தான் ஒரு தண்டனை, ஒரு நிகழ்வுக்கு ஒரு தண்டனை கொடுக்கும்போது நம்ம பயப்படுறோம். உதாரணமா ராங் சைட்ல போயிருக்கோம். நமக்கு வந்து ஒரு ஃபைன போடுறாங்க போலீஸு. அப்போ உடனே என்ன செய்றோம்? அடுத்த தடவ நம்ம சரி ஹெல்மெட் போட்டு போணும். அல்லது ராங் சைட்ல போக்கூடாது. நோ பார்க்கிங்ல நிப்பாட்டக்கூடாது. இப்படிலாம் நமக்கு தண்டனை குடுப்பாங்க. அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டு, ஐயோ! இதனால நமக்கு ரூ. 100 செலவழிக்கணுமே வேணாம் அப்படின்னு நம்ம அத தவிர்க்கிறோம். ஆகவே இந்த எமோஷன்ஸ் வந்து அன்றாட செயல்களில் நம்முடைய வாழ்வில் சிந்தனையோடு தொடர்புடையதாக இருக்கிறது. இதோடு வாழ்வோடு பின்னி பிணைந்தது அடிப்படையில் இருக்கக்கூடியதுதான் இந்த உணர்வு அல்லது எமோஷன். ஆகவேதான் மனதனுடைய கூறுகள்ல அடிப்படையான கூறுகள்னு பார்க்கும்போது இந்த சிந்தனை, உணர்வுகள், அதற்கடுத்து விருப்பம் அல்லது தேவை, எதை நாடி போகிறோம், எந்த செயலை செய்கிறோம் என்பதை வந்து பார்க்கிறோம். இந்த 3 வந்து அடிப்படை கூறுகள். ஏன்னா நாம் சிந்தனை இல்லாமல் இருக்க முடியாது. அதோடு சேர்ந்ததுதான் இந்த உணர்வுகள். அதில் ரசனைகள் அல்லது விருப்பங்கள், மகிழ்ச்சியை தருவது, மகிழ்ச்சி தராமல் இருப்பது, இந்த செயல்களை திரும்ப திரும்ப நாம் செய்வது, அதை தேடி போவது, அதைத்தான் தொடர்புடையதாக ஒன்றுக்கொன்று நம்ம பார்க்கிறோம். இந்த அடிப்படை கூறுகளை நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாடத்தை இனிமே நம்ம எளிமையாக வந்து தெரிஞ்சுக்கிறலாம். இப்ப நம்ம பாடத்துக்கு போவோம். இன்ட்ரோடக்ஷனை பொறுத்த மட்டும் 3:1 என்ன பார்க்கிறோம் அப்படின்னா சமூக உறவும் உணர்ச்சிகள் அதனுடைய திறன் பற்றி சொல்ல போறோம். நாம் வந்து ஒரு தனி மனிதனாக இந்த உலகில வந்து வாழ்ந்துட முடியாது. பல பேரோட சேர்ந்து தான் நம்ம வந்து வாழ வேணும். அது கிராமமாக இருந்தாலும் சரி, ஒரு நகரமாக இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் நம்ம வந்து சமூக உறவு இல்லாமல், சமூகத்தோடு இணையாமல், தொடர்பு இல்லாமல் நம்ம வந்து இருக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து காட்டு வாசிகளோ, காட்டு விலங்குகளோ நாம் வந்து அல்ல. ஆகவே இந்த சமூக உறவு எப்படி இருக்கணும்? அதுல அந்த உணர்ச்சிகளின் பங்கு என்ன? இதை பத்தி பார்ப்பதுதான் நம்முடைய வேலை. அதில் உணர்ச்சிகளுடைய பங்கு என்னன்னு பார்க்க போறோம். அதற்கு எப்படி நாம் திறன் உடையவராக இருக்கணும்? அந்த திறன்களை எப்படி வளர்த்துக்கிறது? எப்ப அந்த பொருத்தமாக இருக்கும்? இவைகளை பற்றி பார்ப்பதுதான் இந்த பாடம். 3:2 வந்து உணர்வுகள், அதன் திறன் கூறுகள். இந்த திறமைகளை பத்தி நாம் பார்க்க போறோம். அப்போ இந்த உணர்ச்சிகளை முதலில் நோக்கத்துல கண்டறிதல். நமக்கு வந்து என்ன உணர்வுகள் இருக்கு அப்படின்னு அதை கண்டறிதல். ஆகவே நான் ஒரு குழந்தையை எடுத்து நம்ம உதாரணமாக பார்க்கலாம். குழந்தை வந்து சில சமயங்கள்ல வந்து அழுகுது அப்படின்னா, அழுதல் என்பது வந்து அது உணவு கேட்குது. எனக்கு வந்து உணவு வேணும் அப்படின்னு கேட்குது. அந்த அம்மாவுக்கு வந்து தெரியும். எப்ப அந்த குழந்தைக்கு வந்து உணவு வேணும், எப்ப இந்த குழந்தைக்கு வந்து தண்ணீர் வேணும், எப்ப இந்த குழந்தைக்கு வந்து தூக்கம் வேணும் அப்படின்றதெல்லாம் அவங்களால பார்த்த உடனே கண்டறிஞ்சிருவாங்க. அதை பார்த்த உடனே தெரிஞ்சுப்பாங்க. அதனுடைய தேவை என்ன இருக்கு அப்படின்றது. ஏன்னா வெளிப்படையா தெரிவதனால குழந்தைகள் வந்து நம்ம ஒரு மாதிரியாக ஒரு உதாரணமாக எடுத்துட்டு இந்த படத்தை பார்க்கிறோம். ஆக தன்னிடம் உள்ள பிறரிடம் உள்ள உணர்வுகளை பற்றி நம்ம பார்க்க போறோம். பின்னாடி வந்து நம்ம பொதுவான பண்புகள் பத்தி பார்க்கலாம். அது வந்து இறுதியில பார்ப்போம். இப்ப பாடம் 3:3 வந்து இமோஷனல் காம்பிடன்சிஸ். காம்பிடன்ஸ்னா இந்த திறன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போறோம். இதில் அடிப்படையில் வந்து கோல்மேன் என்ற அறிஞர் வந்து 1998ஆம் ஆண்டு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? இந்த நுண்ணறிவானது நேர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும். இதுல நுண்ணறிவு என்பது என்னன்னு பார்க்கணும். அதாவது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அல்லது இஐ. இந்த இஐக்கும் இசி அல்லது இமோஷனல் காம்பிடன்சிக்கும் என்ன பொருத்தம் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த உணர்வுகளானது அடிப்படையில நமக்கு ஆழமாக பதிஞ்சிருக்கு. இந்த உணர்வுகள் என்பது ஒவ்வொருதும் உதாரணமாக நான் சொன்னேன், சுவையான உணவு திரும்ப திரும்ப நம்ம தேடுறோம், சுவையான ஒரு உறவு திரும்ப திரும்ப தேடுறோம். ஆகவே இதைத்தான் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அடிப்படையில வந்து அதற்கான ஒரு நுண்ணறிவு நம்மகிட்ட வந்து இருக்கு. விருப்பத்திலேயே ஒரு நுண்ணறிவு இருக்கு. அவைகள்லாம் வந்து நேர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும். அவைகள் வந்து திரும்ப திரும்ப அதை நாடி போகும். அவைகள் வந்து நாம நல்லா செய்யறோம். அதற்காகவே நம்ம போறோம். ஒரு இது நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துது, கெட்ட பெயரை தருகிறது, கெட்ட ஒரு பனிஷ்மெண்ட் அல்லது நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தருது அப்படின்னா அடுத்த முறை திரும்ப திரும்ப யோசிக்கிறோம். நம்ம செய்யவே விரும்பவே இல்லை.
ஆகவே அந்த நுண்ணறிவு நமக்கு வந்து சொல்லுது, இதை விரும்பு, இதை விரும்பாத, இதை தேடி போகாத அப்படின்னு சொல்றது தான் இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஆகவே அடிப்படையில் இந்த இன்டெலிஜென்ஸ் அதை நாம் பயன்படுத்துகின்ற பொழுதுதான் அது காம்பிட்டன்ஸ் ஆகுது. நான் உதாரணம் சொன்னேன். குழந்தை வந்து அந்த நெருப்பை பார்த்த உடனே, அந்த விளக்கை பார்த்த உடனே ஒரு விட்டில் பூச்சி போல ஆவலோடு போய் அதை தொடுது. இதெல்லாம் வந்து ஆரம்பத்துல அதுக்கு இருக்கும். இயல்பாகவே ஒரு விருப்பம், நுண்ணறிவு இருக்கு, தேடல் இருக்கு, விருப்பம் இருக்கு. தொட்டவனு தான் தெரியுது இந்த அனுபவத்துல, சரி நமக்கு பாதகத்தை ஏற்படுத்துகிறது, அடுத்த முறை தொடாது, அடுத்த முறை பயப்படும். ஆகவே எது வந்து நமக்கு அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்துதோ அவைகள் வந்து மனசுல தங்கிரும், அடுத்த விட செய்யாது. அதே போலதான் இளைஞர்களுக்கும் சரி, முதியோர்களுக்கும் சரி, நாம் நுண்ணறிவானது அடிப்படையில் இருக்கிறது. அதை நாம் பிரயோகித்து பார்த்து சரிவாக வரவில்லை, பாதகத்தை ஏற்படுத்துகிறது என்றால் அதை நாம் விலக்கிவிட்டு அடுத்த முறை நாம் அந்த செயலை செய்வதற்கு தயாராக இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் நாம் காம்பிட்டன்சி, நாம் திறன் என்று நாம் சொல்லுகிறோம். ஆகவே உணர்வை சமாளிப்பவர் வந்து திருப்திப்படுகிறார்கள். நான் சொன்னேன், நல்ல உணவு கிடைச்சிருக்கு, திருப்தி, சந்தோஷப்படுகிறார்கள். நல்ல தூக்கம், மகிழ்ச்சி அடைகிறார்கள். நல்ல மழை, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவைகள்லாம் நமக்கு வந்து கேட்கும் போதும் அனுபவம் பெறுகின்ற பொழுது நாம் முழுமையாக திருப்திப்படுகின்றோம். ஆகவே அதோட சேர்ந்தது இந்த உணர்வு இருக்கிறதுனால அது நம்ம முழுமையாக மகிழ்ச்சி அடைய செய்கிறது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த வாழ்வை சந்திப்பவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். மீண்டும் மீண்டும் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஆவலாய் இருக்கிறார்கள். அதன் மூலம் அவர்கள் வளர்ச்சி பெறுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது தன் உணர்வுகள், அடுத்ததாக பிறர் உணர்வுகள். நாம் ஏற்கனவே கூறியது போல இந்த உணர்வுகள் நம்முடைய மூளையில் அல்லது மனதில் இயல்பாகவே இருக்கிறது. அந்த உணர்வுகளை நாம் தேடி நாம் போகிறோம். ஏனென்றால் அவைகள் சென்ற முறை மகிழ்ச்சி தந்ததால் நல்ல உணவு, நல்ல தூக்கம், இவைகளை நாம் தேடுகின்றோம். ஆகவே அவைகள் வந்து ஆரம்பத்தில் மனதில் இருக்கின்றன. அதை நோக்கி நாம் செல்கின்றோம். அடுத்து 2வது ஸ்டெப் அல்லது அடுத்தது வந்து முதல் இருத்தல், அதை தேடி போகுதல், அனுபவித்தல். ஆகவே அது நாம் தேடி போகின்றோம் என்பதுதான் தன் உணர்வுகள் வளர்ச்சி பெறுவதற்கான வழிகள். பிற உணர்வுகள், மற்றவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை நாம் வெளியில் நாம் பார்க்கின்றோம். அதை விரிவாக நாம் பார்க்க போகின்றோம். ஆகவே இந்த பாடத்தில் தன் பிற உணர்வுகளை எடை போடுகின்றோம். அதற்கேற்ற சிந்தனை செயல்களை நாம் செய்கின்றோம் என்று சாலோலி, மேயர் என்ற அறிஞர்கள் 2004ஆம் ஆண்டு செய்த ஆய்வுகளின் மூலம் கூறியிருக்கின்றார்கள். அதற்கேற்ற சிந்தனை செயல் என்பதை பற்றி நாம் விவரமாக சொல்ல வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போல எந்த ஒரு செயல் ஆனது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறதோ அல்லது உயர்வானதாக இருக்கிறதோ நாம் திரும்ப திரும்ப அவைகளை செய்வதற்கு முயற்சி செய்கின்றோம். அதே போல பிறரோடு நாம் செயல்படுகின்ற பொழுது எவைகள் நமக்கு மகிழ்ச்சி தருகின்றதோ, எவைகள் நமக்கு நல்ல பலன்களை தருகிறதோ, உபயோகமாக இருக்கிறதோ அவைகளை நாம் தேடி செயல்படுகின்றோம். ஆகவே இந்த உணர்வுகளானது தன் உணர்வுகளை வளர்ச்சி செய்யவும் பிறரோடு ஒத்திருந்து மகிழ்ச்சி பெறவும் உதவுகிறது என்பதை நாம் அறிகின்றோம். இந்த ஆய்வுகளை செய்தவர் சலோலி மற்றும் மேயர், ஆண்டு 2004. கோல்மேன் மெல்லு என்பவர் 1995ஆம் ஆண்டு இருத்தல் நிலை என்பதை பற்றி சொல்கின்றார். இருத்தல் நிலை என்றால் ஆங்கிலத்தில் டிஸ்போசிஷன், இயல்பாக இருத்தல். மனிதர்கள் சில குணங்களை இயல்பாக கொண்டிருக்கின்றார்கள். இந்த டிஸ்போசிஷன் நாம் கண்டிப்பாக தெரிய வேண்டும். ஒரு மனிதன் என்றால் அதனால் நம்முடைய இருத்தல் அல்லது தனக்கென்று சில குணங்களை மனிதன் உடையவன்றாக இருக்கின்றான். அவனுக்கு வந்து இந்த 5 புலன்கள் இருக்கின்றன. அவைகள் சில செயல்களை பார்த்தல், கேட்டல், சுவைத்தல் என்பவை செய்து கொண்டிருக்கின்றன. அவனுக்கு ஒரு சிந்தனை இருக்கிறது, அவனுக்கு ஒன்று உணவு இருக்கிறது, அவனுக்கு என்று விருப்பம் இருக்கிறது என்பதெல்லாம் டிஸ்போசிஷன்ஸ். அவைகள் வந்து திறன்களை பெறுவதற்கு உதவி செய்கின்றன. இருத்தல் நிலையானது பயன்படுகின்ற பொழுது, செயல்படுகின்ற பொழுது திறன்களாக மாறுகின்றன. பொருத்தமாக இருக்கின்றவைகள் திறன்களாக மாறுகின்றன என்பதை நாம் காணுகின்றோம். தனிநபருடைய குணங்கள் கட்டறிவு சார்ந்தது. இதில் நாம் பார்ப்பது என்ன?
ஆகவே தனிநபர் குணங்கள் என்றால் நாம் பார்த்தது போல வெறுமன ஒரு தனிநபரினுடைய சிந்தனை பற்றி பார்த்தோம், அவனுடைய உணர்வுகள் பற்றி பார்த்தோம், அவனுடைய விருப்பங்கள் பற்றி பார்த்தோம். இவைகளை நாம் இதை சார்ந்ததாகத்தான் அவனுடைய குணங்கள் இருக்கின்றன. ஒருவரை நாம் எடை போடுகின்ற பொழுது எந்த மாதிரியான சிந்தனை உடையவர், எந்த மாதிரியான உணர்வுகளை உடையவர், எந்த மாதிரியான விருப்பங்களை உடையவர் என்பதை நாம் ஆய்வு செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதுதான் நாம் தனிநபர் குணங்கள் என்கின்றோம். என்ன மாதிரியான சிந்தனை, நல்ல சிந்தனைகள் உடையவரா, ஆன்மீகவாதியா அல்லது ஆன்மீகவாதி அல்லாதவரா என்பதை வந்து பார்க்கிறோம். உணர்ச்சிகளில் மிகவும் கோபம் உடையவரா, ரொம்ப சாந்தமானவரா, குணங்கள் இவ்வாறு நாம் பார்க்கின்றோம். விருப்பங்கள் நல்ல முயற்சி உடையவரா அல்லது சோம்பேறியா, எந்த விதமான முயற்சியில் செய்யாத நபரா, இது போல குணங்களை நாம் வகைப்படுத்துகின்றோம். இவைகளும் ஆகவே இந்த குணங்களை சேர்ந்தது அவர் கற்றறிவு, அவருடைய லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ், அவர் பெற்றுக்கொண்டதும் அவர் அடைந்ததும் அந்த கற்றறிவு அவைகளை சார்ந்ததாக இருக்கின்றது. இதற்கு அந்த நுண்ணறிவு பயன்படுகின்றது, இதற்கு அந்த உணர்வுகள் பயன் தருகின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து நாம் 5 வகைகளான வகைகளை பார்க்க போகின்றோம். முதலில் நாம் பார்ப்பது சுய விழிப்புணர்வு அல்லது செல்ஃப் அவேர்னஸ். தனிநபர் அவைகளை விஷயங்களை தெரிந்திருத்தல். செல்ஃப் என்றால் சுயமாக, அவேர்னஸ் என்றால் விழிப்பு உணர்வு உடையவராக இருத்தல். ஒரு தனிநபர் நமக்கென்று விருப்பங்கள் இருக்கின்றன, நமக்கென்று உணர்வுகள் இருக்கின்றன, எனக்கென்று மகிழ்ச்சி இருக்கிறது, எனக்கென்று கோபம் இருக்கிறது, எனக்கென்று சந்தோஷம் இருக்கிறது, கவலை இருக்கிறது. இவரை பற்றி அவர் உணர முடிகிறது. எப்பொழுது மிக அதிகமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றார், மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறார், வெறுப்புடையவராக இருக்கிறார், கோபமாக இருக்கின்றார் என்பதையெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். நாம் அறியாவிட்டாலும் ஒரு குடும்பம் என்றால் ஒரு தாய் தம் குழந்தைகளின் சுய விழிப்புணர்வை நன்றாக அறிந்திருப்பார்கள் என்றால் எந்த குழந்தைக்கு எப்பொழுது உணவு வேண்டும், எந்த குழந்தைக்கு எப்போது கோபம் வரும், எந்த குழந்தைக்கு எப்போது தூக்கம் வரும் என்பதையெல்லாம் ஒரு தாய் அறிந்திருப்பார். இவைகளை நாம் செல்ஃப் அவேர்னஸ் என்று சொல்கின்றோம். சுயமாக இந்த தனிநபர் தன்னுடைய உணர்வுகளை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் என்பதை நாம் காணுகின்றோம். இரண்டாவது வகையில் தூண்டல் அல்லது மோட்டிவேஷன். பிறப்பில் மனிதர்கள் அனைவரும் தூண்டல்களால் பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த உலகில் விலங்குகளோ மனிதர்களோ அனைவரும் தூண்டல்களினால் பாதிக்கப்படுகின்றார்கள். இதன் மூலம் ஏற்படுகிறது உணவு தூண்டல் இருக்கலாம், பண தூண்டுதல், பணம் வேண்டும், வேலை தூண்டுதல் இருக்கலாம். ஆகவே நாம் ஏதாவது ஒரு வகையில் செயல்களை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாம் இந்த உலகில் ஐடில் அல்லது சோம்பேறியாக இருந்துவிடவே முடியாது, வெறுமன தூங்கிக் கொண்டே இருக்க முடியாது. 24 மணி நேரமும் சில தூண்டப்பட்டு கடுமையாக உழைப்பதை நாம் பார்க்கின்றோம். உறக்கம் தவிர மற்ற சமயங்களில் செயல்படுவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு காரணம் இந்த மோட்டிவேஷன், தூண்டல் இயல்பாகவே மனிதர்களுக்கு இருக்கிறது. அவைகள் மனிதர்களை செயல்பட வைக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக சுய மாற்றங்கள், செல்ஃப் ரெகுலேஷன். செல்ஃப் ரெகுலேஷன் என்றால் தன்னைத்தானே மாற்றி அமைத்துக் கொள்வது. இதே எடுத்துக்காட்டு நாம் ஏற்கனவே கூறியதை பார்க்கலாம். ஒரு குழந்தையானது இருக்கிறது, அது சுய விழிப்புணர்வுடன் தவழ்ந்து வருகிறது. அது அந்த விளக்கினுடைய ஒளி வெள்ளத்தால் தூண்டப்படுகின்றது. மூன்றாவது தொட்டு பார்க்கிறது. தொட்டு பார்த்தவுடன் விரல்கள் சுடுவதால் அடுத்த முறை அது தொடாது. அதுதான் செல்ஃப் ரெகுலேஷன். தனக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதால் அது கற்றுக்கொண்ட விஷயம் என்னவென்றால் சுயமாற்றம். இனிமேல் விளக்கை தொடக்கூடாது என்பதை தெரிந்து கொள்கிறது. இதுபோல் மனிதர்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு முயற்சி அல்லது செயல்களை செய்கின்ற பொழுது, விழிப்புணர்வுடன் செயலும் பொழுது, தூண்டலுடன் செயல்படுகின்ற பொழுது, அவைகளினால் விளைவுகள் சரியானவைகளாக இல்லை என்றால் நம்மை மாற்றி அமைத்துக் கொள்கின்றார்கள். அதைத்தான் நாம் சுய மாற்றங்கள் என்று சொல்லுகின்றோம். அடுத்ததாக பார்ப்பது இவைகள் தனிநபருடைய விருப்பங்கள். இதை சார்ந்து சமூக விழிப்புணர்வு. வெளி உலகில் அவர் மற்றவரோடு தொடர்புடையவராக எப்பொழுதும் மனிதர்கள் இருக்க வேண்டும் என்பதை நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம். அவர்கள் ஒரு
கிராமமாக இருந்தாலும் சரி, ஒரு நகரமாக இருந்தாலும் சரி, ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, ஒரு சமூக கூட்டமாக இருந்தாலும் விழிப்புணர்வுடன் அவர்கள் செயல்பட வேண்டும். அதில் அந்த சமயங்களில் பச்சாத்தாபம் என்றால் அதை ஒரு மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கின்றார்கள். மற்றவர்கள் அது விலங்குகளாக இருந்தாலும் மதிப்பு கொடுக்கிறார்கள். உதாரணமாக ஒருவர் மனிதன் நடந்து போகின்றார், மற்றொருவர் ஒரு மயக்கத்தால் கிடைக்கின்றார் என்றால் உடனே உதவ வேண்டும், தண்ணீர் தெளிக்க வேண்டும் என்பதை பார்க்கின்றார். ஒரு யூடியூபில் நாம் பார்த்தோம், ஒரு பாம்புக்கு தண்ணீர் கொடுக்கின்றார். இது ஒரு பச்சாத்தாபம். ஆச்சரியமாக இருக்கும் நமக்கெல்லாம். எப்படி பாம்புக்கு தண்ணீர் கொடுத்து அதனுடைய தேவையை பூர்த்தி செய்கின்றார். வேறொரு நபர் அணிலுக்கு தண்ணீர் கொடுக்கின்றார். இவைகளை நாம் சமூக வலைதளங்களில் பார்க்கின்றோம். இதற்கான காரணம் என்னவென்றால் பச்சாத்தாபம் அல்லது எம்பத்தி என்றால் பிறர் கவலைப்படுகின்றார்கள், அதற்கு நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும். ஒருவர் நாம் செல்கின்ற வழியில் அடிபட்டு கிடைக்கின்றார், சரி அவருக்கு ஒரு முதல் உதவி செய்ய வேண்டும். இதுதான் சோசியல் அவேர்னஸ், இதுதான் எம்பத்தி. என்ன செய்ய வேண்டுமோ அந்த உதவியை செய்தல். இது போன்ற செயல்களை செய்கின்ற பொழுது சமூக திறன்களை நாம் அடைகின்றோம். அதற்கு பாராட்டுதல்கள் குவிகின்றன. அந்த பாராட்டுதல்கள் நமக்கு அடுத்த முறையும் நல்ல உதவி செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டுகின்றது. இதை நாம் சமூக திறன்கள் அதனுடைய வளர்ச்சி என்று நாம் காணுகின்றோம். அவை உணர்வுகளை கூட்டுதல், உணர்வுகளை கட்டுக்குள் வைக்கின்றன. அவைகள் ஒரு புரிதல் அனுபவத்தை கொடுக்கின்றன. இந்த சமூக உறவுகள் நம் உணர்வுகளை கட்டுக்குள் வைக்கின்றன, புரிதல் தருகின்றன. புரிதல் என்றால் நாம் அனுபவம் என்று சொல்கின்றோம். ஒவ்வொரு முறையும் நாம் செயல்களில் இருந்து சரியான புரிதலுடன் செயல்படுகின்ற பொழுது நல்ல அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இந்த புரிதலானது 3 குணங்களிலும் தேவை. நம் நல்ல சிந்தனை, அதற்கு சார்ந்த சரியான புரிதல், உணர்வுகள் அதற்கான சரியான புரிதல், விருப்பங்கள் அதற்கான சரியான புரிதல் இருக்க வேண்டும். இவ்வாறு இருந்தால்தான் நம்முடைய அனுபவங்கள் சிறந்ததாக அமையும். ஆகவே இவைகளோடு இந்த உணர்வுகள் தொடர்புடையவர்களாக இருக்கின்றன. நாம் நல்ல அனுபவங்கள் பெறுவதற்கு உணர்ச்சிகளும் பங்கு தருகின்றன. நாம் நல்ல அனுபவம் தருவதற்கு சிந்தனைகளும் நல்ல பங்கு பெறுகின்றன. நல்ல அனுபவங்கள் பெறுவதற்கு விருப்பங்களும் பங்கு தருகின்றன. இவைகளை நாம் கண்டறிகின்றோம். அடுத்ததாக காம்பிடன்ஸ் என்றால் ஏற்கனவே நாம் கூறியிருந்தோம், திறன்கள். நாம் வாழ்க்கையில் பல்வேறு வகையான திறன்களை பார்க்கின்றோம். சிந்தனை சார்ந்த திறன்கள். சிந்தனையில் சிலர் கவிதைகளை எழுதுகிறார்கள், சிலர் அதிகமான புத்தகங்களை எழுதுகின்றார்கள், சிலர் சிந்தனையில் பேச்சால் ஆற்றல் உடையவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே சிந்தனை வளத்தில் தன்னுடைய திறமையை வளர்க்கின்றார்கள். உணர்ச்சி வளத்தில் அவர்கள் திறன்களை வளர்க்கின்றார்கள். மகிழ்ச்சி, கவலை இவைகளை தெரியப்படுத்துவதிலும் வெறுப்புகளை தெரியப்படுத்துவதிலும் திறனுடையவர்களாக இருக்கின்றார்கள். அதே போல விருப்பங்களை தெரியப்படுத்துவதிலும் இருக்கின்றார்கள். எவைகளை அடைகின்றார்கள் என்பது, எந்த வெற்றி அடைகின்றார்கள், ஒரு விளையாட்டிலோ அல்லது ஒரு தேர்வு. சிந்தனை அடிப்படையில் நான் சொல்வது, இந்த காம்பிடன்ஸுக்கு அல்லது உணர்ச்சிகளுக்கு ஆதாரமாக அடிப்படையில் இருப்பது அதற்கான ஒரு கெட்டிக்காரத்தனம். கெட்டிக்கார குழந்தைகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு வகுப்பில் இந்த ஆசிரியர் குழந்தைகள் கற்றுக்கொள்கின்ற பொழுதே அவர் கண்டுபிடிக்கின்றனர், இந்த குழந்தை அந்த குழந்தையை விட திறமையுடையதாக இருக்கிறது, இந்த விளையாட்டை நன்றாக செய்கிறது, இந்த பாடத்தை நன்றாக படிக்கிறது என்பதையெல்லாம் இந்த ஆசிரியர் அடிப்படையில் அவருடைய கெட்டிக்காரத்தனத்தை வைத்து கண்டுபிடிக்க முடிகின்றது. இது உணர்வுபூர்வமாக இருப்பதையும் இந்த ஆசிரியர் கண்டுபிடிக்க முடியும். ஆகவே கெட்டிக்காரத்தனம், அதன் மூலம் இந்த குழந்தைகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதையும் அந்த ஆசிரியர் அறிந்து வைத்துக் கொள்கின்றார். பாடம் 3.4 இந்த இமோஷனல் காம்பிடன்சிஸ். நான் ஏற்கனவே கூறியது போல 3 வகையிலும் திறன்களை வளர்த்தாலும், உதாரணமாக சிந்தனை, உணர்வுகள், விருப்பங்கள் இவற்றில் வளர்த்தாலும், இந்த பாடத்தை பொறுத்த மட்டில் இமோஷனல் காம்பிடன்சிஸ் உணர்வுபூர்வமாக தனிநபர் திறன்களையும் எவ்வாறு வளர்த்துக் கொள்கின்றார் என்பதை
பார்க்கின்றோம். இவ்வாதிரியாக தனிநபர் தன்னுடைய திறன்களை வளர்த்த பிறகு அந்த திறன்களை கொண்டு சமூக திறன் வளர்த்தல், சமூகத்தில் எவ்வாறு அந்த கெட்டிக்காரத்தனத்தை பயன்படுத்த போகின்றார், எந்த சமயத்தில் எந்த வார்த்தைகளை உபயோகிக்கப் போகின்றார், எந்த சமயத்தில் எந்த நபருடன் தொடர்பு கொள்ளப் போகின்றார், எந்த சமயத்தில் எந்த நபருடன் சேர்ந்து இந்த வேலையை செய்ய போகின்றார், அதனால் அவருக்கு பலன் கிடைக்கப் போகிறது, வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். எந்த திரள் அல்லது கூட்டத்தில் எந்த வார்த்தைகளை பேச வேண்டும், எவைகள் ஆக்கப்பூர்வமான பலன்களை தரும், ஆக்கப்பூர்வமான ஒரு உணர்ச்சியை எழுப்பும், தட்டி எழுப்பும் என்பதை பார்க்கின்றோம். மிகப்பெரிய பேச்சாளர்கள் எவ்வாறு ஒரு பொது கூட்டத்தில் அவருடைய ஆர்வத்தை எவ்வாறு தூண்டி எப்படி மக்களை கவர்கிறார்கள், அதே போல ஒரு 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 பொது கூட்டத்திலோ மற்ற இடங்களிலோ எவ்வாறு இந்த அறிஞர்கள் பேசி தன்னுடைய திறனால் மக்களை கவர்கிறார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். இதற்கு அந்த உணர்வுகளானது மிகவும் பயன் தருகின்றது. அந்த சமூக திறன் அல்லது அவர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு அந்த கெட்டிக்காரத்தனம் பயன்படுகின்றது. ஆகவே ஆரம்பத்தில் தனிநபர் திறன், தனிநபர் தன்னுடைய கெட்டிக்காரத்தனங்களை உணர்ந்தும் எவ்வாறு இருக்கிறது என்பது அதனுடைய எடை போட்டு வைத்துக் கொள்கின்றார். நமக்கு இந்த துறையில் ஒரு நகைச்சுவையில் நமக்கு திறன் இருக்கிறது, அல்லது ஒரு குறிப்பிட்ட துறையில் நாம் திறனுடையவராக இருக்கின்றோம், அதில் ஆளுமையுடையவராக இருக்கிறோம் என்பதை கண்டறிந்திருக்கின்றார். அதை பொறுத்தமட்டில் அவருக்கு முழு நம்பிக்கையும் இருக்கிறது, அதோடு அவர் செயல்படுகின்றார். ஆகவே அவர் திறனுடையவராக இருக்கின்றார். மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞராகவோ, மிகப்பெரிய ஒரு மருத்துவராகவோ, மிகப்பெரிய ஒரு பொறியாளராகவோ அவர் திறவதற்கு காரணம் தன் திறன் வளர்த்தலும் அதை உணர்ந்து கொள்ளுதலும் ஆகும். ஆகவே தனிநபர் திறன் அதுக்கு அந்த சுய விழிப்புணர்வானது மிகவும் பயன் தருகின்றது, அவருக்கு ஒரு கெட்டிக்காரத்தனத்தை வடிவமைத்து கொடுக்கின்றது. அடுத்து நாம் பார்ப்பது தூண்டல். அவை அவரை திரும்ப திரும்ப தூண்டுதல் செய்து மேலும் மேலும் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு வழிகோலுகிறது. அதே சமயத்தில் அவர் சுய ஒழுங்குடன் சமூக திறனுடையவராக இருக்கின்றார். நாம் ஏற்கனவே கூறியது போல எவைகள் அவருக்கு மகிழ்ச்சியை நல்ல உயர்வை தருகிறதோ அவைகளை அவர் கட்டமைத்துக் கொள்கின்றார், அவைகளை எடுத்து அடுத்த நிலைக்கு போகின்றார். அடுத்து அவர் சமூக திறன், இதே திறன்களை வைத்து சமூகத்தில் பயன்படுத்தி எப்படி மற்றவர்களோடு ஒட்டி உறவாடி எந்த சமயத்தில் அவருடைய வெறுப்பை பெறாமல் விருப்பத்தை பற்றி வாழ முடியும் என்பதை கண்டுபிடித்துக் கொள்கின்றார். இதை நாம் பயன்படுத்தல் என்று கூறுகின்றோம். ஆக தனிநபர் திறனை நீங்க அப்ளிகேஷன் அது சமூகத்தில் பயன்படுத்துகின்ற பொழுது சமூக விழிப்புணர்வு அவருக்கு கிடைக்கின்றது. சமூகம் எப்படி நம்மளை பார்க்கிறது, சமூகத்தில் எந்த சமயத்தில் எந்த வார்த்தைகளை நாம் கூற வேண்டும் என்பதை அவர் நன்றாக அறிந்து கொள்கின்றார். இதில் பச்சாத்தாபம் ஏற்படுகிறது. நான் ஏற்கனவே பச்சாத்தாபத்தை பற்றி சொன்னேன். பச்சாத்தாபம் என்றால் எம்பத்தி, ஒரு குழுவானது இதை விரும்புகிறது, ஆகவே அதை பெறுவதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று நாம் அவரோடு சேர்ந்து அவர்களுக்கு உதவி செய்ய முயற்சி செய்கின்றோம். இவ்வாறாக நாம் சமூக திறனை நாம் உயர்த்தி கொள்ளுகின்றோம். சுய விழிப்புணர்வு. சுய விழிப்புணர்வில் இன்னட்டென்ஷன் தேர்வு. சில சமயங்களில் நாம் இந்த மாதிரியாக தனிநபர் விழிப்புணர்விலும் புற விழிப்புணர்விலும் இன்னட்டென்ஷன் என்பதும் இருக்க வேண்டியது இருக்கிறது. கவனமின்மை, வேண்டுமென்றே கவனமின்மை இது. ஏனென்றால் இந்த சமயத்தில் நாம் கவனத்தை செலுத்தினால் அதனால் நமக்கு நல்ல பலன் தராது, வெறுப்புகளை தான் நமக்கு அதிகமாக கொடுக்கும் என்றால் அந்த சுய விழிப்புணர்வோடு நாம் இன்னட்டென்டிவ், கவனமின்மையை தேர்ந்தெடுக்கின்றோம். அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் இந்த சமூகத்தில் மிக நன்ற முறையில் நாம் நல்ல மனிதனாக இருக்க முடியும் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த விளக்கத்தை தான் சார்னி என்ற அறிஞரும் 2000 ஆண்டு கூறியிருக்கின்றார். இந்த சுய விழிப்புணர்வுடன் அடிட்டிவ் இன் அட்டென்ஷன், கவனமின்மையும் நமக்கு சில சமயங்களில் கை கொடுக்கின்றது. நாம் நல்ல வகையில் மற்றவர்கள் நம்மளை மதிப்பதற்கு உதவி செய்கின்றது என்பதையும் நாம் பார்க்கின்றோம். மீண்டும் சுய விழிப்புணர்வு, இதை பற்றி அதிகமாக சொல்லிவிட்டோம். உணர்வுகள் பொறுத்தமட்டில் ஏன், எதற்கு என்பதை பற்றி நாம் அறிய வேண்டும்.
பேச்சு, செயல், நோக்கம் இவைகளில் இந்த உணர்வுகள் ஏன் ஏற்படுகின்றன, எதற்காக இருக்கின்றன என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சரியான புரிதல் இந்த சுய விழிப்புணர்வில் இருந்தால்தான் அடுத்த நிலைக்கு நாம் செல்ல முடியும். அடுத்த நிலையில் தனிநபர் திறன் மதிப்பீடு, திறன் எவ்வளவு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கின்ற பொழுது இது ஏற்கனவே நாம் நாம் மதிப்பீடு செய்திருப்போம். ஒரு முறை செயல்பட்டு நாம் நம்மளை பற்றி இந்த துறையில் நாம் வல்லுநராக இருக்கின்றோம், இதை நம்மால் செய்ய முடியும், இதை சொல்ல முடியும் என்பதை பற்றி ஒரு நம்பிக்கையோடு செயல்படுகின்றோம். இதைத்தான் தனிநபர் திறன் மதிப்பீடு என்று நாம் கூறுகின்றோம். அனுபவங்களில் கற்றது புதிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. ஆகவே அனுபவங்களின் மூலமாக நாம் நம்முடைய எடை போட்டு வைத்திருக்கின்றோம். இதன் மூலமாக புதிய முயற்சிகள், புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது நாம் பயன்படுத்தி கொள்கின்றோம். தொடர் கல்வி, சுய வளர்ச்சி, நகைச்சுவை, தன் மதிப்பீடு இவைகள் எந்த துறையில் வல்லுநர் என்பதை நிர்ணயம் செய்வதற்கும் நம் சுய வளர்ச்சியானது உதவுகிறது. அந்த வளர்ச்சி பெற்ற பிறகு தன்னை மதிப்பீடு செய்து வைத்துக் கொள்கிறோம். இவ்வளவு கெட்டிக்காரத்தனம் இருக்கிறது அல்லது இவ்வளவு திறன் இருக்கிறது என்பதை நாம் மதிப்பீடு செய்து வைத்திருக்கின்றோம். அப்பொழுது எப்பொழுது நீங்கள் எடை போட்டு வைத்திருக்கின்றீர்களோ அந்த சமயத்தில் உங்களுக்கு சுய நம்பிக்கை ஏற்படுகிறது. நம்பிக்கையுடன் காட்சியளிக்கின்றீர்கள், சரியானவைகளை உறுதிப்படுத்துகின்றீர்கள், சரியான முடிவுகளை நீங்கள் எடுக்கிறீர்கள். சரியான முடிவுகளை நீங்கள் எடுக்கின்ற பொழுது பிறர் அழுத்தம் கொடுத்தாலும், பிறர் அது நீங்கள் செய்ய வேண்டாம் என்று கூறினாலும், நம்முடைய பழைய அனுபவங்கள் மூலமாகவும் நம்பிக்கையோடு இருக்கின்றதாலும், நமக்கு இன்டெலிஜென்ஸ் நமக்கு சொல்வதாலும் அந்த முடிவுகளை நாம் நம்முடைய முயற்சிப்படியே நாம் செல்லுகின்றோம். இதைத்தான் சுய நம்பிக்கையோடு அந்த மனிதர் செயல்பட முடிகின்றது. அடுத்த பாடம் செல்ஃப் ரெகுலேஷன். நான் ஏற்கனவே கூறினேன், எந்த ஒரு சிந்தனை, எந்த ஒரு உணர்வு, எந்த ஒரு விருப்பம் செயல்படுகின்ற பொழுது நமக்கு நல்ல பலனை தருகிறதோ அவைகளை நாம் கைக்கொள்கிறோம், அவைகளை நாம் மீண்டும் மீண்டும் செய்கின்றோம். நல்ல சிந்தனை, நல்ல உணர்வுகள், நல்ல செயல்பாடுகள் இவைகள் அடுத்த இதைவிட உயர்வான விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்று அந்த விளையாட்டு வீரர்கள் கூறுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆகவே அதில் முன்னேற்றம் அடைவதற்கு அவர்கள் செய்கின்ற முயற்சிகளை பார்க்கின்றோம். ஏனென்றால் அதற்கு பின்னணியில் அவருடைய சிந்தனை மட்டுமல்ல, உணர்வுகள் மட்டுமல்ல, விருப்பங்களும் இருந்திருக்கிறது. ஆகவே அவருடைய வேலையில் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். அது அவர்களுக்கு அவர்கள் செல்ஃப் ரெகுலேட்டட், ஒழுங்குபடுத்தப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். அடுத்ததாக 5 நிலைகள் இருப்பதை பார்க்கிறோம். என்ன என்று பார்ப்போம். செல்ஃப் ரெகுலேஷனுக்கு அடியில் நாம் அதனுடைய கூறுகள் பற்றி பார்க்க போகின்றோம். செல்ஃப் ரெகுலேஷன் என்றால் ஏற்கனவே பார்த்தோம், செயல்பாடுகளை வரையறுக்கின்ற பொழுது, முடிவுகள் மேற்கொள்கின்ற பொழுது அவன் தன்னை ஒரு வடிவமைத்துக் கொள்கின்றான். அதை செல்ஃப் ரெகுலேஷன் என்றால் தன்னுடைய வடிவமைத்துக் கொள்கின்ற பொழுது சுய கட்டுப்பாடு, பல கூறுகள் இருக்கின்றன. அதில் ஒன்று சுய கட்டுப்பாடு. உணர்வுகளை கட்டுக்குள் வைத்திருக்கின்றான், இறுக்கமாக இருக்கின்றான், அழுத்தம் இருந்தாலும் சரியான சிந்தனையோடு செயல்படுகின்றான். இதை நாம் சுய கட்டுப்பாடு என்று கூறுகின்றோம். சுய கட்டுப்பாடோடு அவன் செயல்பட முடிகின்றது. இரண்டாவது நம்பிக்கை. நம்பிக்கையோடு அவன் செயல்படுகின்றான். சுய தவறுகள் ஏற்படின் அவன் திருத்திக் கொள்கின்றான். பிறருடைய நியாயமற்ற செயல்கள் இருந்தால் எடுத்து கூறுகின்றான். இவையை நாம் எளிமையாக பார்க்கின்றோம். இவ்வாறு இந்த பத்திரிகையை நாம் பார்க்கின்ற பொழுது தவறுகள் சுட்டிக்காட்டப்படுகின்றன, அதனால் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன, நியாயமற்ற செயல்கள் எடுத்து கூறப்படுகின்றன, பத்திரிகைகளிலும் வலைதளங்களிலும் காண்பிக்கப்படுகின்றன. ஏனென்றால் அவர்களுடைய முடிவுகள் சரியானவை அல்ல என்று கூறுகின்றோம். அவைகளை கூறி நல்ல நம்பிக்கைகளை மேற்கொள்ள செயல்பட நாம் உதவி செய்கின்றோம். ஆகவே சில சமயங்களில் இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கடுமையான முடிவுகளையும் மேற்கொள்ள வேண்டியதாக அந்த நபர் இருக்கின்றார். சுய பொறுப்பு. எந்த ஒரு நபரும் சுய பொறுப்புடையவராக இருக்கின்றார். ஏனென்றால் வயது காரணம். எந்த ஒரு அடல்ட், வயது பூர்த்தி அடைந்தவரும் ஒப்புக்கொண்டவைகளை நிறைவேற்றுவார்.
ஒழுங்காக கவனமாக செயல்படுகின்றார். இதை நாம் சுய பொறுப்பு என்கிறோம். சுயமாக செயல்களுக்கு பொறுப்புடையவர். இந்த அடல்ட் மெச்சூரிட்டி அந்த காரணத்தினால் அவர் சுய பொறுப்புடையவராக அவர் வேலை செய்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். 4வது கூறு, இந்த செல்ஃப் ரெகுலேஷனில் 4வதாக ஒரு கூறு இருக்குமானால் அது இணக்கமாக செயல்படுவது. நாம் ஏற்கனவே பார்த்தோம் தனிநபர்கள் எப்படி இருக்கிறார்கள், அந்த எந்த குணமுடையவர்களாக இருக்கின்றார்கள் பார்த்தோம். அதை அப்ளிகேஷன் புறத்தில் வெளியில் மற்றவரோடு பழகுகின்ற பொழுது அதை பிரயோகிக்கின்ற பொழுது இணக்கமாக செயல்பட வேண்டும். பல வேலைகள் இருக்கின்ற பொழுது அவர்கள் வரிசை கிரமமாக அந்த வேலைகளை செய்ய வேண்டும். ஒன்றொன்று அடுத்தடுத்து செய்ய வேண்டும். அந்த நேரத்துக்கு ஏற்றால் போல் செய்தல். சில நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள், பயன்படுத்துகின்ற சொற்கள், பயன்படுத்தக்கூடிய பாவனைகள் எல்லாம் நேரத்துக்கு ஏற்றாற்போல் சந்தர்ப்பம் பொருத்தம் உடையதாக இருக்க வேண்டும். ஒரு மகிழ்ச்சியான சமயத்தில் கவலையான வார்த்தைகளை சொல்வதும், கவலையான சமயத்தில் மகிழ்ச்சியான வார்த்தைகளை பிரயோகிப்பதும் பொருத்தமாக இருக்காது, இணக்கமாக இருக்காது. ஆகவே இணக்கமாக செயல்படுதல் என்றால் பல வேலைகள் இருக்கின்ற பொழுது வரிசை கிரமமாகவும் நேரத்திற்கு ஏற்றாற்போல் அப்ராப்ரியேட் டு த டைம் ஏற்றாற்போல் செயல்பட வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம். இதில் இந்த செல்ஃப் ரெகுலேஷனில் புதுமைகளை ஏற்றுக்கொள்ளுதல். நம்முடைய வாழ்வில் அடிப்படையில் சேஞ்ச் இஸ் ஃபண்டமெண்டல், அல்லது மாற்றங்கள் என்பது ஒரு அடிப்படையான ஒரு கூறு. மாற்றங்கள் இல்லாமல் இந்த உலகில் எதுவுமே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச். அவைகள் மாறுமைகளாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நாம் புதுமைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பழமையிலே நாம் ஊறிக்கிறது திளைத்திருக்கக்கூடாது. புதுமைகள் வந்தால் அவைகளை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். உதாரணமாக இந்த மாடர்ன் டைம்ஸ் குறிப்பிட்ட காலத்தில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த கம்ப்யூட்டரைசேஷன் போன்றவைகள் புதுமைகள். அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அல்லது பண பரிமாற்றம், இவைகள் இவற்றை நாம் பணத்தை நேரடியாக கொண்டு போக வேண்டாம். இவைகள் இந்த ஜிபே போன்றவைகள் எளிமையாக நாம் பணத்தை பரிமாற்றம் செய்கின்றன. அது போன்ற புதுமைகளை இந்த கம்ப்யூட்டரைசேஷன், மாடர்னைசேஷன் இவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பழமைவாதிகளாக இருக்கக்கூடாது. கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளல் வேண்டும். ஆகவே புதிய முடிவுகள் எடுத்தல் வேண்டும். ஆகவே புதிய கருத்துக்கள் உண்டாகின்றன. இவைகளை நாம் ஒப்புதல் உடையவராக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 5 கூறுகள் சுய கட்டுப்பாடு, நம்பிக்கை, சுய பொறுப்பு, இணக்கமாக செயல்படுதல், புதுமைகளை ஏற்றுக்கொள்ளுதல் போன்றவை நம்முடைய செல்ஃப் ரெகுலேஷனுக்கு அடியில் அந்த பாடத்தில் வருகின்றது. அவைகளை நாம் விளக்கமாக பார்த்தோம். அடுத்த தலைப்பு செல்ஃப் மோட்டிவேஷன். செல்ஃப் மோட்டிவேஷன் என்றால் சுயமாக தூண்டப்படுதல். ஆகவே மனிதன் எவ்வாறு தூண்டப்பட வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். ஒவ்வொரு முறையும் அவன் ஐடில் அல்லது சோம்பேறியாக இருக்க முடியாது. தொடர்ந்து அவன் செயல்பட வேண்டும். அப்படி செயல்படுகின்ற போது தனக்கு பலனுடையவைகளை அவன் செய்ய வேண்டும். அதில் முதலாவதாக நாம் பார்ப்பது உயர்வானவைகளை செய்ய விளைதல். உயர்வான கருத்துக்களை முக்கியத்துவம் கொடுத்தல், அவைகளை நாம் செய்ய விளையுதல் அல்லது விருப்பப்படுகின்றோம். நல்ல முடிவுகளை விரும்புகின்றோம். அதை எதிர்கொள்ளுகின்றோம். செய்திகளை எதிர்நோக்குகின்றோம். ஆகவே செல்ஃப் மோட்டிவேஷனில் உயர்வானவைகளை செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம். அது எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உயர்வாக சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை தான் மனிதர்கள் விரும்பி செய்வார்கள். 2வது பாயிண்ட், ஒட்டுதலுடன் வேலை செய்தல். ஒட்டுதல் என்றால் கமிட்மெண்ட். கமிட்மெண்ட் என்றால் அந்த வேலையோடு ஒன்றித்து போகுது. எந்த ஒரு செயலிலும் நாம் முழுமையாக மனதை செயல்படுத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது சரியாக நடைபெறாது. அதே போல ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கின்ற பொழுது ஒட்டுதலுடன் மற்ற வேலையாட்களையும் அனுசரித்து அவருடைய வெறுப்பு தெரிந்து அதோடு வேலை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய தொடர்பானது சிறப்பானதாக அமையும்.
இழப்புகள் ஏற்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உயரிய கருத்துகளுக்கு மதிப்பு கொடுத்தல். உயரிய கருத்துக்கள் ஏற்படுமெனில் அதற்கு மதிப்பு கொடுத்தலும் சந்தர்ப்பங்களை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும். மூன்றாவது கூறானது வாய்ப்புகளை பிடித்து செயல்படுதல். எந்த சந்தர்ப்பத்தில் வாய்ப்புகள் வருகின்றனவோ அவைகளை நாம் இருக்க பிடித்து செயல்பட வேண்டும். வள்ளுவரும் இதை பற்றி சொல்லியிருக்கின்றார். ஆகவே வாய்ப்புகள் பற்றி சொல்லும்போது நல்ல வாய்ப்புகள் வருகின்ற பொழுது அதை இருக பிடித்து அதை நாம் செயல்பட்டு அதன் மூலம் பலன் பெற முயற்சி செய்ய வேண்டும். இது செயல்பாட்டில் வருகிறது. வேலைகளை நிறைவேற்ற விதிகளை விலக்கி செயல்பட மற்றவர்களையும் செயல்பட முயற்சி செய்ய வேண்டும். நாம் மட்டுமல்ல, மற்றவர்களையும் நம்முடன் இணைந்து செயல்பட முயற்சி செய்ய வேண்டும். அதில் கடுமையான சிரமங்கள் ஏற்பட்டாலும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு செயல்பட நாம் முயற்சி செய்ய வேண்டும். 4வது கூறு இந்த மோட்டிவேஷனில் பார்ப்பது நேர்மையான பார்வை. இதில் நாம் என்ன சொல்கிறோம் என்பதை பற்றி பார்ப்போம். நேர்பார்வை என்றால் இந்த சந்தர்ப்பமானது நமக்கு பொருத்தமுடையதாகத்தான் இருக்கும், நாம் நல்லவைகளை பெற முடியும் என்று ஆப்டிமிஸ்டிக் என்றால் நல்லது நடக்கும், நல்லவைகள் கிடைக்கும் என்று நாம் நம்புதல். ஆகையத்தான் நாம் பாசிட்டிவ் அவுட்லுக் என்று பார்க்கின்றோம். நேர்பார்வை சூழ்நிலை சரியில்லாதால் செயல்பட முடியவில்லை என்று. நாம் ஒரு நிகழ்ச்சியில் தோல்வி அடைந்தால் அதற்கு 2 காரணங்கள். ஒன்று அகக்காரணம், இந்த மனிதனுடைய எஃபிஷியன்சி, அந்த செயல் செய்பவன் திறமையாக இருக்கவில்லை என்பது தனிநபர் சார்ந்தது. புற உலகில் அந்த சூழலானது சரியில்லாமல் இருந்தது, அதற்கு மற்றவர்கள் உதவவில்லை. இப்படி செயல்படுவதற்கான பிற காரணங்கள் இருந்தால் அவைகளிலிருந்து நாம் நேர்பார்வை என்கிறோம். தன்னைத்தானே வருத்தி கொண்டால் அதனால் பிரயோஜனம் இல்லை. நிகழ்ச்சி தோல்வி அடைந்ததால் நாம் கெட்டிக்காரத்தனம் இல்லை, நாம் திறமையாக இல்லை என்று வருத்தப்பட்டால் அதனால் நாம் முன்னேற முடியாது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது சோசியல் அவேர்னஸ். நாம் ஏற்கனவே பொருள் பார்த்தோம். அவேர்னஸ் என்றால் விழிப்புணர்வு, மற்றவர்களின் குழுவின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தல். சென்ற பாடத்தில் நாம் தனிநபருக்கு மதிப்பு கொடுக்கதை பற்றி பாடத்தில் பார்த்தோம். சோசியல் அவேர்னஸ் என்றால் மற்றவர்களுக்கு குழுவில் உறுப்பினர்களுக்கு மதிப்பு கொடுத்தலை பற்றி பார்க்க போகின்றோம். அதில் 1வதாக பார்ப்பது பச்சாத்தாபம் என்றால் எம்பத்தி என்றால் ஒருவர் கவலைப்படுகின்றார், நாம் கவலைப்படுகின்றோம். இதுபோல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதை நாம் பச்சாத்தாபம் என்கின்றோம். உணர்வுகளில் கவலை, சோகம், கவனித்தல், உற்று நோக்கல், பிறர் தேவை உணர்தல் போன்ற கூறுகள் இருக்கின்றன. மற்றவர்களுக்கு உணர்வுகள், மற்றவர்களுக்கு கவலை, மற்றவர்களுக்கு சோகம், மற்றவர்களை கவனித்தலும், அவர்கள் உற்று கவனித்து அவர்களுக்கு தேவை உணர்ந்து செய்யுதல் போன்றவைகளும் அமைகின்றது. இவை அனைத்தும் பச்சாத்தாபம் என்ற தலைப்பில் வருகிறது. அடுத்து முதலில் ஒருத்தருக்கு தேவை என்பதை அறிந்து கொண்டோம். இப்பொழுது வேலை ஆரம்பித்து விட்டது, அவருக்கு உதவி செய்ய போகின்றோம். பிறர் தேவை உணர்தல், பிறர் திருப்திக்கு உதவுதல், பிறர் கண்ணோட்டம் மற்றவர்களுக்காக நாம் உதவ வேண்டும் என்று பார்வை உடையவர்கள், விருப்பமுடையவர்களாக இருக்கின்றோம். அவர்கள் பிறர் தேவை உணர்ந்து செயல்படுவார்கள். 3வது கருத்து பிறர் திறன் உயர்த்தல். இதில் நாம் பார்ப்பது பிறரின் திறன்களுக்கு மதிப்பு கொடுத்தல், பாராட்டுதல்கள். விளையாட்டு வீரர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் பிறர் திறன்களுக்கும் மதிப்பு கொடுக்கின்றார்கள். ஆப்போனண்ட் எதிரி இருந்தாலும் அவருடைய திறன்களுக்கும் மதிப்பு கொடுக்கின்றார்கள், அவரையும் பாராட்டுகிறார்கள், அவருடைய முயற்சிக்கு உதவி செய்கின்றார்கள். இவை அனைத்தையும் நாம் பிறன் திறல் உயர்த்துதல் என்ற தலைப்பில் பார்க்கின்றோம். பிறர் கருத்து செயல்கள் ஏற்றல். பிறர் கருத்து செயல்களை ஏற்றல். தன்னவர்களுடைய வேறுபட்ட கருத்துக்கள் இவைகளை ஏற்றுக்கொள்ளுதல். மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் அவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல பேர் வேலை செய்கின்ற ஒரு நிறுவனத்தில் மாறுபட்ட கருத்துக்களும் வகுக்கப்படலாம், ஏற்படலாம். அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். குழுவில் வேறுபட்ட கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுதல், பிறரும் முன்னேற உதவுதல். மற்றவர்கள் நம்மை போல் உயர வேண்டும் என்று நாம்
அவர்களுக்கு உதவுதல், பொறுமையாக இருத்தல் போன்றவைகளும் இந்த கூறில் அடங்கி வருகிறது. ஆகவே பிறர் கருத்து செயல்களை ஏற்றல் என்ற கூறில் மாறுபட்ட கருத்துக்களை ஏற்றல் என்பதையும் வேறுபட்ட கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள என்பதையும் தனிநபர், அதாவது ஒரு ஆராய்ச்சியாளர், அவரோடு பிறரும் முன்னேற உதவுதலும் அவருக்கு பொறுமையாக உதவி செய்தலும் இந்த தலைப்பில் வருகிறது. குழுவில் சக்தி வேறுபாடுகளை அறிதல். இதில் நாம் பார்க்கிறோம், ஒரு குழு என்றால் சிலர் வலிமையுடையவராக இருக்கின்றார்கள், அத்தாரிட்டி உடையவர்களாக இருக்கின்றார்கள், சிலர் அத்தாரிட்டி உடையவர்களின் நெருங்கிய தொடர்பில் உதவியாளராக இருக்கின்றார்கள். நாம் அந்த குழுவில் நாம் தொடர்பு ஏற்படுத்துகின்ற பொழுது இதில் யாருக்கு அதிகாரம், எவர்கள் சிறப்பாக செயல்படுகின்றார்கள், யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை நாம் ஆய்ந்து கண்டறிகின்றோம். அந்த சூழல்களை துல்லியமாக பார்க்கின்றோம். அந்த சக்தி வேறுபாடுகள் இருப்பதை அறிந்து அதற்கேற்றார் போல் நாம் செயல்படுகின்றோம். இதுவும் ஒரு முக்கியமான கூறு ஆகும். அடுத்து நாம் பார்ப்பது பிறருக்கு உதவி செய்தல், அதன் மூலம் வளர்ச்சி பெறுதலை பார்ப்போம். இவைகளை நாம் சோசியல் ஸ்கில்ஸ் என்று சொல்லுகின்றோம். அதாவது சமூக உறவுகள், தனிநபர் குழு பயன்பெறுதல். 3.5.5 காம்பனன்ட்ஸ் ஆஃப் சோசியல் ஸ்கில், சமூக தொடர்புடையவர்களின் அதனுடைய கூறுகள். இதில் என்னென்ன முக்கியமான கூறுகள் என்று பார்ப்போம். முதலாவதாக வருவது தாக்கம் அல்லது இன்ஃப்ளூயன்ஸ். இன்ஃப்ளூயன்ஸ் என்றால் மற்றவர்கள் நம் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றார்கள், திரும்ப திரும்ப இதை செய்யுங்கள் என்று நம்மை கூறுகின்றார்கள். கூர்மையாக தெளிவாக நாம் வேண்டுமென்றால் நாம் ஏற்படுத்திக் கொள்கின்றோம். இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு பயன்படுவதாக இருந்தால் அவற்றை எடுத்துக்கொள்கிறோம், இல்லை என்றால் நாம் விலக்கி விடுகின்றோம். ஆகவே இதில் திரும்ப திரும்ப தூண்டுதல், கூர்மையாக தெளிவாக விளக்குதல், இதை நாம் இன்ஃப்ளூயன்ஸ் தாக்கத்தில் பார்க்கிறோம். சோசியல் ஸ்கில் என்பதில் இரண்டாவது பார்க்கின்ற முக்கியமான ஒரு கூறு செய்தி பரிமாற்றம். பல ஆட்கள் வேலை செய்வதால் ஒருவருக்கொருவர் புரிதல் வேண்டும், தொடர்பு வேண்டும், பரிமாற்றம் வேண்டும். ஒருவர் ஏ என்பவர் பி என்பவருக்கு செய்தி பரிமாற்றம் செய்கின்றார். அவைகள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் முறை. 1. 2. கடின பிரச்சனையை நேரடியாக கூற முடியும். கடினமான பிரச்சனைகளை இந்த மாதிரியான கஷ்டம் இருக்கிறது என்பதை எடுத்து கூற முடியும். இதுவும் சோசியல் ஸ்கில் என்பதில் வருகிறது. ஆகவே கடினமானதாக இருக்கிறது, நீங்கள் கவனமாக இருங்கள் என்பதை சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பதில்லை. செய்திகளின் வாயிலாகவே அறிந்து நாம் அவைகளை செய்ய முயற்சி பண்ணலாம். தலைமை பண்பு. அடுத்த கூறானது பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ். உயர்நிலை செயல்களை கூறுவது, மேல்நிலைக்கு முயற்சி செய்தல். உயர்நிலை செயல்களை கூறுவது மட்டமான வேலைகளை நாம் செய்ய அவைகளை என்கரேஜ், அவங்களுக்கு இந்த ஆறுதல் தருவதல்ல. மேல்நிலை செல்வதற்கு முயற்சி செய்தல், உயர்நிலைக்கு போவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பிறர் வேலை செய்ய தூண்டுதல், அவர்கள் மட்டுமல்லாது நாம் அந்த வேலையை செய்வதற்கும் தூண்டுதல் தர வேண்டும். தானே தன்னுடைய இந்த பர்சன், அந்த குறிப்பிட்ட நபரே தானே மாதிரியாக இருந்து செயல்படுதல் ஆகும். 4வது கூறு ஊக்குவித்தல். நாம் மற்றவர்களை தூண்டுகின்றோம். நான் ஏற்கனவே கூறினேன், மாற்றங்கள் என்பது தவிர்க்க முடியாது, எப்பொழுதும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆகவே ஊக்குவித்தலில் நாம் பெறுவது மாற்றங்களுக்கு உதவி செய்தல், தடைகளை நீக்குதல், இருத்தல் நிலையிலிருந்து மாற்றத்திற்கு மாறுதல். இருத்தல் நிலையிலிருந்து, இருத்தல் என்றால் ஒரே இடத்தில் இறுதி வரை இருத்தல். அவைகளை இருப்பதனால் அந்த பொருள் கெட்டுத்தான் போகுமே தவிர மாற்றத்திற்கு பயன்படாது. நாம் அந்த மாற்றத்திற்கு பயன்படும் வகையில் அவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். மாற்றங்களை ஊக்குவிக்க வேண்டும். மாற்றங்கள் சிலர் பயன்படுத்தினால் அவர்களை ஊக்குவித்தலும் நாம் செய்ய வேண்டும். நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டும். 5வது கூறு முரண்பாடுகள். எவ்வாறு முரண்படும்? கடினமான நபர்களை சமாளித்தல். நம்முடைய உறவினர்களுடைய கடினமான சிந்தனை உடைய நபர்களும் இருப்பார்கள், அவர்களை நாம் சமாளிக்க வேண்டும். பிரச்சனைகளுக்கு தீர்வு தர முயற்சி வெற்றி 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 முயற்சி.
பிரச்சனைகளுக்கு தீர்வு தர முயற்சி. பிரச்சனைகள் ஏற்படுமானால் அவைகளை தீர்வு தருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அடுத்து தொடர்புகளை ஏற்படுத்துதல். ஒரு நிறுவனம் என்றால் அவர்கள் பலர் வேலை செய்வதால் தொடர்புகள் ஏற்படுத்த வேண்டும். வெவ்வேறு வகையான பிரிவினர்கள் வேலை செய்கிறார்கள். உதாரணத்திற்கு பொறியியல் துறை, மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை போன்றவைகள். இவைகள் ஒன்றுக்கொன்று தொடர்புகளை ஏற்படுத்தவும் முயற்சி பலன்களை தரும். நெருங்கிய தொடர்புடன் இவர்கள் இருத்தல் மிக அதிகமான தொடர்புகளை ஏற்படுத்தும். அதனுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உதவும். ஒருங்கிணைப்பு, மாற்றங்களுக்கு ஒப்புதல், மற்றவர்களை ஊக்குவித்தல். ஒருங்கிணைப்பில் நாம் பார்ப்பது, இந்த சமூக மாற்றங்கள் இருக்கின்றது என்றால் அதற்கு அவைகளை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றால் மற்றவர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும், மற்றவர்களை ஊக்குவித்து செயல்பட வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம். 8 குழுவின் திறன். குழுவின் திறன் மரியாதை, ஒருங்கிணைப்பு, பங்கு பெற செய்தல், ஒட்டுதலாக இருக்க முயற்சி, பயிற்சி, மதிப்பை இருத்தி வைத்தல். ஆகவே இதுவரை தனிநபர் திறன்களை பற்றி பார்த்தோம். அடுத்து குழுக்களின் திறன்களை பற்றி பார்த்தோம். குழுவின் திறனில் மரியாதை, குழந்தைகள் மரியாதை கொடுப்பதை பற்றியும், ஒருங்கிணைப்பு பங்கு பெற செய்தல். ஒருங்கிணைப்பு என்றால் சிறு பறவைகள் போன்ற அனிமல்ஸ் இவைகளை மனிதரோடு பயணிக்க பங்கு பெற உதவி செய்தல். ஒட்டுதலாக இருக்க முயற்சி. தேனீக்கள் எல்லாம் ஒட்டுதலாக இருந்து ஒரு கிலோ தேனியை தயாரிக்கின்றன. அவர்களை நாம் ஒரு நாளில் எடுத்து சென்று காலி செய்து விடுகின்றோம். ஆகவே இந்த இடத்தில் இந்த தேனீக்கள் செய்கின்ற உணவை, தயாரித்த உணவை ஒட்டுதலாக இருக்க முயற்சி செய்தல், பயிற்சி செய்தல், மதிப்பை இருத்தி வைத்தல் போன்றவைகளும் இதில் வருகின்றன. ரெகக்னிஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எமோஷன்ஸ் இன் செல்ஃப் அண்ட் அதர். திரும்ப நாம் சொல்லிவிட்டோம். உணர்வுகளை புரிந்து கொள்ளுதலும், அந்த உணர்வுகள் எங்கே இருக்கின்றன, தனிநபர் மற்றவர்களிடத்தில் இருக்கிறது, அவையை கண்டறிவதும் அதுக்கு உதவுதலும் நம்முடைய வேலை ஆகும். உணர்வுகள், தன் உணர்வுகளை கண்டறிதல். உணர்வுகளை கண்டறிதல் இயற்கையாக மனிதர்களுக்கு உணர்வுகள் இருக்கின்றது என்பதை தனிநபர் தான் உணர்ந்து கொள்ளுதல். இமோஷனல் அவேர்னஸ் இன் ஒன் செல்ஃப் என்றால் தனிநபர் தன் உணர்வுகளை கண்டறிதல். உணர்வுகளை கண்டறிதல், அதன் மூலம் பெயர்களை சூட்டுதல், மேலும் விளக்குதல். ஆகவே தனிநபர் இவ்வாறு உணர்ச்சிகளின் உணர்வுகளை உடையவராக இருக்க வேண்டும். அலெக்ஸ்தைமியா என்றால் என்ன? உணர்வுகளை கண்டறிய முடியாத நோய். ஒரு நார்மல் பர்சன், இயற்கையில் நல்ல மனிதன், இந்த உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிகிறது, அவைகளை வேறுபாடுகளை கண்டறிய முடிகிறது. சிலர் அலெக்சிதிமியா என்ற நோயுடையவர்கள் தன்னுடைய இயல்பான குணங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து உடல் பாதிப்பு. உடல் பாதிப்பு என்றால் ஒரு குழுவில் நாம் மற்றவர்களை பார்க்கின்ற பொழுது முகம் சிவந்து இருக்கிறதா, வாய் உணர்ந்து இருக்கின்றதா என்பதை நாம் பார்க்கின்றோம். அவைகள் நமக்கு அந்த பிற எதிராளிகளுடைய முகம் சிவந்திருந்தால், வாய் உணர்ந்திருந்தாலும் அவர்களினால் என்ன விளைவு வரப்போகிறது என்பதை நாம் கண்டறிய முடிகின்றது. சந்தர்ப்ப உணர்வு. சில சமயங்களில் பரீட்சை சமயம் மனிதர்கள் பயம் உடையவர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் பரீட்சைக்கு அவர்கள் தயாரிக்க வேண்டும், பாடங்களை படிக்க வேண்டும். அப்பொழுது பரீட்சை இருக்கின்றது என்றால் நமக்கு என்ன கேள்வி வருமோ, என்ன படிக்க போகின்றோமோ என்பதை பற்றி அவர்கள் பயமுடையவர்களாக இருக்கின்றார்கள். அந்த சமயத்தில் சந்தர்ப்ப உணர்வு, அப்பொழுது டென்ஷன் அல்லது மிக அதிகமாக பயமுடையவர்களாக இருக்கின்றார்கள். இதை நாம் சந்தர்ப்ப உணர்வு என்று பார்க்கின்றோம். அந்த சமயத்தில் குழந்தைகள் எவ்வாறு உணவு உட்கொள்கின்றார்கள், எவ்வாறு தயாரிக்கின்றார்கள் என்பதை நாம் வீட்டில் நாமே பார்க்கின்றோம். அந்த பரீட்சை சமயத்தை நாம் சந்தர்ப்ப உணர்வு என்று கூறுகின்றோம். அதற்கேற்றார் போல் இந்த தாய் தந்தை அவர்கள் அதற்கு ஒத்துழைத்து உதவி செய்கின்றார்கள். இதைத்தான் சந்தர்ப்ப உணர்வு என்கின்றோம். இதை நான் எதற்காக கூறுகின்றேன் என்றால், ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் ஒரு புற உணர்வு, மற்றவர்கள் எப்படி இருக்கின்றார்கள், அதற்கு இந்த குடும்பத்தில்
பெற்றோர்கள் எப்படி அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம். இதில் உணர்வுகளும் ஒரு பங்கு பெறுகின்றது. மிக அதிகமாக கவலை உடையவர்களாகவும் டென்ஷன் ஒரு ஒரு பயம் உடையவர்களாக இருப்பதால் அவர்களுக்கு வேணுகின்ற உணவு வேணுகின்ற சரியான சந்தர்ப்பங்களை அந்த பெற்றோர்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள். இதைத்தான் நாம் புற உணர்வு என்று கூறுகின்றோம். அதற்கு ஏற்றாற் போர் இந்த பெற்றோர்களுக்கு ஏற்றாற் போர் அந்த குழந்தைகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவர்களாக செயல்படுத்திக் கொள்கின்றார்கள். இதை நாம் சந்தர்ப்ப உணர்வு என்று பார்க்கின்றோம். இந்த உதாரணத்தின் மூலமாக நாம் இந்த சுய உணர்வானது எப்படி புற உணர்வோடு தொடர்புடையதாக பயனுடையதாக இருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடிக்க முடிகின்றது. அடுத்து நாம் பார்ப்பது இந்த புற உணர்வை எவ்வாறு வெளி புற உலகில் பார்க்க முடியும் என்றால், உடல் பாவனை, அவருடைய பாவனை, அவர் உடை நடை உடை பாவனைகள் மூலமாகவும் அவர் பேசுகின்ற மொழி மூலமாகவும், மொழி சொல்லுகின்ற பொழுது கோபமாக சொல்கின்றார்களா குணமாக சொல்கின்றார்களா என்பதை பார்க்கின்றோம். அவருடைய பாவனை, அவர்கள் செய்கின்ற அந்த மொழி சப்தம் அதனுடைய அடர்வு இவைகள் மூலமாக அந்த புற உணர்வுகளை நம்மால் கண்டறிய முடிகின்றது. அதற்கு ஏற்றாற் போல் மற்றவர்களும் உடன் வேலை செய்பவர்களோ உடன் பிறந்தவர்களோ மற்றவர்களோ அவர்கள் அதற்கு ஏற்ற போல் தொடர்புடைய செயல்களை செய்ய முடிகின்றது. ஆகவே குழந்தை பருவம் முதல் வளர்த்தல் நேர்மறை உறவுகளை கொண்டு தருகின்றன. ஆகவே சரியான உணர்வுகள் குழந்தை பருவம் முதல் அடல்ட் வரை அல்லது முதியோர் வரை நேர்மறை உறவுகளை கொண்டு செல்கின்றது. ஆகவே சமூக உறவுகள் தனிநபர் உறவுகளோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அவனுடைய நலமானது சமூக உறவுகளுக்கு உதவிகரமாக இருக்கிறது. அந்த பயிற்சிகள் அவருக்கு உதவி செய்கின்றது, அதிக ஊக்கம் தருகின்றன என்பதையும் நாம் பார்க்கின்றோம். அடுத்து பாடம் 3.5.3 இமோஷனல் அவேர்னஸ் இன் அதர்ஸ். மற்றவர்களிடம் அந்த விழிப்புணர்வு எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதை 3 வகையில் நாம் பார்க்கின்றோம். உணர்வு பார்வை, உணர்வு அறிதல், உணர்வு கருத்தாக்கம் அல்லது பரிமாற்றம். தனிநபரில் எவ்வாறு நாம் பார்த்தோமோ அதே போல அந்த குழுவிற்கும் ஒரு பார்த்தல் பெர்செப்ஷன் என்பது இருக்கிறது. இரண்டாவதாக அது அறிதல், நாம் அதை கண்டறிய முடிகின்றது. மூன்றாவதாக பரிமாற்றம், எவ்வாறு நாம் அதை பரிமாற்றம் செய்கின்றோம் என்பதையும் பார்க்கின்றோம். ஆகவே உணர்வுகளை வார்த்தைகள் மூலம் தெரிவிக்கின்றோம். ஆகவே குழுவானது வார்த்தைகளின் மூலமாக தன்னுடைய அந்த உணர்வுகளை தெரிவிக்கின்றது. அதில் வார்த்தைகளில் நாம் வார்த்தைகளின் வேகம், ஸ்தாயி, உரத்த குரல், முகபாவம், பாவனை, உடலசைவு, எவ்வளவு அருகில் இருக்கின்றோமா தூரத்தில் இருக்கின்றோமா என்பதை பொறுத்தும் நாம் அவைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது தவிர உடல் பாவனை தவிர உடல் பாவனை இல்லாமலே வார்த்தைகளின் மூலம் இல்லாமலே நாம் பல சமயங்களில் கம்யூனிகேஷன் அல்லது செயல்களை உணர்வுகளையும் விஷயங்களையும் காண்பிக்கிறோம். அவைகள் அதர் தேன் வேர்ட்ஸ், அது முகபாவம், அசைவுகள், உடல் பாவனை, மகிழ்ச்சி, கோபம் போன்றவைகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். இவைகள் போக யூனிவர்சாலிட்டி ஆஃப் இமோஷனல் எக்ஸ்பிரஷன் என்பதை பார்க்கிறோம். இயல்பிலே மனிதர்கள் உணர்வுடையவர்களாக இருக்கிறார்கள். ஒரு 7 அடிப்படை உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சி, கோபம், வெறுப்பு போன்றவைகள் இவைகளுக்கு இயல்பான குணங்கள் இருக்கின்றன. இவை உலகம் முழுவதுமே ஒரே மாதிரியான உணவுடையவர்களாக இருப்பார்கள். ஒரு சில வேறுபாடுகள், கலாச்சார வேறுபாடுகள் மற்றும் இருக்கும். அவைகள் அதனுடைய தரம், உயர்வு போன்றவைகள் வேறுபாடு உடையவர்களாக இருக்கும் என்பதை கூறி இது உணர்வுகள் பற்றி முக்கியமான கூறுகள், அதனுடைய வளர்ச்சி, முக்கியமான யூனிவர்சாலிட்டி ஆஃப் இமோஷனல் எக்ஸ்பிரஷன் போன்றவைகளை பற்றி தெரிந்து கொண்டோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். வணக்கம், நன்றி.